உங்கள் சம்பாத்தியம் இல்லை, மனைவி வழியிலிருந்து வருமானம் சிறப்பு. இப்போது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வீட்டிலே இருப்பாங்க, ஆனால் மனைவி சம்பாதிச்சு போட்டு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து வருமான ஓட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது மாமியார் வீட்டு சைட்லேருந்து ஏதாவது வரவு கிடைக்கும் இந்த மாதம். சரிங்களா? இப்போது யாருக்கு உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருமா அப்படின்னா அதுக்கு ஒரு யோகம் வேணுங்க. சரிங்களா? என்னங்க யோகம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் யாருக்கு 8ஆம் இடம் சுப கிரகங்கள் அமர்ந்து அந்த சுப கிரகத்தின் தசை இப்போ நடக்குமோ, புக்தி நடக்குமோ அப்படின்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விதி தான். லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சுப கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகத்தினுடைய தசா புக்தி இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பேரலெல்லாம் நடக்குதுன்னா, ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இப்பதிவுதனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள், மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிவுக்குள்ளாக செல்வதற்கு முன்பு ஒரு சிறு தகவல். இது ஒரு பொதுவான பலன். சரிங்களா? இந்த மாத பலன் அப்படிங்கிறது கோச்சார அடிப்படையில் வருகின்ற பொது பலன் அப்படிங்கிறதுனால இதனுடைய பலம் ஒரு 10% அவ்வளவுதான். அதுக்கு மேலே இதற்கான பெரிய பலம் கிடையாது. ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவினை பார்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்கள் சுய ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் இப்போ இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடங்களில் நன்மையோ தீமையோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும்னு நான் சொல்லுவேங்க. அது பேரலாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் ஜாதகப்படியும் இந்த தசா புக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் பலமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சொல்கிற பலன் 10%. நான் சொல்கிற பலனுக்கு பேரலாக உங்கள் ஜாதகத்தில் தசா புக்தி இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன். அது உண்மையிலேயே தசா புக்தி அது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த 10%ங்கிறது 40-50% வலுவாக வேலை செய்யும் உங்களுக்கு. சரிங்களா? அது இல்லைன்னா வெறும் 10% தான். அதை பற்றி நீங்கள் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம், 10 பலன்கள் சொல்கிறேன், அதில் 2 தசா புக்தி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகி போகுதுன்னா அந்த 2 பலன்களை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா? ஆக இந்த பதிவினை பார்க்கின்ற நண்பர்கள் உடன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்ப்பது நல்லது. கோச்சாரம் 10%, உங்கள் தசா புக்தியும் அதோடு சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு 60-70% உறுதியாக வேலை செய்யும். வாருங்கள், உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நண்பர்களே. தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இதில் பிறந்தவங்கள்லாம் இந்த தனுசு ராசிக்குள்ளாக தான் வருவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல்ல இந்த மாதம் ஒரு பெரிய சிறப்பான மாதம்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு பெருசாக பலனை விவரித்து சொல்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஆனால் எந்தெந்த இடங்களில் நகர்வு இருக்கும், எந்தெந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன், பார்த்துருந்துக்கிடுங்க. அன்பு நண்பர்களே, முதல் அமைப்பாக உங்கள் சுயஜாதத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி திருமண அமைப்பையும் புத்திரபாகிய அமைப்பையும் கோச்சாரம் தடை பண்ணாது. அந்த ப்ராசஸ் கிடைக்கிற விதத்தை வேணால் ப்ரெஷர் ஆக்கலாம், கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் பண்ணலாமே தவிர, ஆனால் அந்த பாக்கியங்களை கோச்சாரத்தால் தடுக்க முடியாது. அது ஜாதக பலனை பொறுத்தது. சரிங்களா? அந்த விதத்தில் உங்களுக்கு திருமணத்திற்கான அல்லது குழந்தை பாக்கியத்திற்கான தசாபுக்திகள் நடக்குமானால் உண்மையாகவே குழந்தை கிடச்சிரும், திருமணம் ஆயிரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறெங்கு உங்களுக்கு சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிட அமைப்புகளை முயற்சி செய்கிறவங்க, வெளியிட வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்கிறவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். அதற்கு இந்த மாதம் சிறப்பு. யாருடைய சுய ஜாதகப்படி 12ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் போய்கிட்டு இருக்கோ அவங்க கூடுதலாக முயற்சி செய்யுங்க, உறுதியாக கிடச்சிரும். அந்த தசாபுக்தி போகலை, மேம்போக்காக முயற்சி செய்யுங்க, இல்லை அமைதியாக விடுங்க. ஏன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறது அர்த்தம். எல்லா தனுசு ராசிக்காரங்களும் வெளிநாடு போயிட மாட்டாங்க. தசாபுக்தியும் கைகோர்த்தால் தான் போவாங்க. ஏன்னா கோச்சாரம் 10, தசாபுக்தி 100, அது சேர்ந்தால் தான் அது 100% பலனாக மாறும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, வெளிநாடு முயற்சி சிறப்பு, தாராளமாக முயற்சிக்கலாம். சரிங்களா? தசாபுக்தி நடக்கும் பட்சத்தில். அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உங்கள் சம்பாத்தியம் இல்லை, மனைவி வழியிலிருந்து வருமானம் சிறப்பு. இப்போது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வீட்டிலே இருப்பாங்க, ஆனால் மனைவி சம்பாதிச்சு போட்டு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து வருமான ஓட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது மாமியார் வீட்டு சைட்லேருந்து ஏதாவது வரவு கிடைக்கும் இந்த மாதம். சரிங்களா? இப்போது யாருக்கு உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருமா அப்படின்னா அதுக்கு ஒரு யோகம் வேணுங்க. சரிங்களா? என்னங்க யோகம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் யாருக்கு 8ஆம் இடம் சுப கிரகங்கள் அமர்ந்து
அந்த சுப கிரகத்தின் தசை இப்போ நடக்குமோ, புக்தி நடக்குமோ அப்படின்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விதி தான். லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சுப கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகத்தினுடைய தசாபுக்தி இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பேரலாக நடக்குதுன்னா, மாமியார் வீட்டு சைடில் இருந்தோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணை சைடில் இருந்தோ ஒரு நல்ல வரவோ லாபமோ ஒரு ஒரு நன்மை உண்டுன்னு வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும். அது பணம் ரீதியாக கிடைக்கலாம், அல்லது ஒரு சப்போர்ட்டிவாக கிடைக்கலாம், சொத்தாக கிடைக்கலாம், ஏதோ ஒன்று கிடைக்கும் இந்த மாதம். சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள். அது தசாபுக்தி நடந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா சும்மா போயிட்டு இவர் சொன்னார்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டில் எதுவும் சொத்து கேட்டு அடி வாங்கிறாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. இது ஒரு அமைப்பு நண்பர்களே. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் எதிர்பாராத சிறு சிறு வருமானத்தை கொடுக்கும், அல்லது எதிர்பாராத சிறு சிறு லாபத்தை கொடுக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து டக்குன்னு ஒரு டிப்ஸை கொடுத்துருவார், இல்லை திடீர்னு ஒரு சம்பள ஐக்க கொடுத்துருவார். சம்பள ஐக்க கிடைக்க வாய்ப்பில்லை, ஆனால் ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுப்பாரு. இல்லை ஒரு போனஸ் கிடைக்கும். இந்த தீபாவளி பொங்கல் டைமில் போனஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதம் நல்ல லாபம் வந்து சின்னப்பா வச்சுக்கப்பா ஒரு 5000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு டிப்ஸஸ் கிடைக்கிறது, அல்லது சின்ன சின்னதாக அந்த ஹோட்டலில் பேக்கரிஸில் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க சர்வர்ஸ்லாம் இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கடைமட்ட ஊழியர்களுக்கு நிறைய டிப்ஸஸ் கிடைக்கிறது இந்த மாதம். அது உங்கள் வருமானம் வேறு, அதில் பெருசாக மாற்றம் இருக்காது. ஆனால் அந்த உபரி வருமானம் அல்லது கூடுதல் வருமானம், இந்த டிப்ஸஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாக கிடைக்கும். சரிங்களா? யாருடைய ஜாதகப்படி 3 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குது, அவங்களுக்கு டிப்ஸஸ் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக கிடைக்கும். சரிங்களா? உபரி வருமானம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். அதனை அடுத்ததான் இந்த காலகட்டம் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறதுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம். சரிங்களா? அப்போது டிரான்ஸ்ஃபர்ஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம், அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை ட்ரை பண்ணணுங்கிறவங்க ட்ரை பண்ணலாம். குறிப்பாக அந்த மாதத்தினுடைய பிற்பகுதி வேலையை விடுறதுக்கும் வேலையில் சேர்றதுக்கும் சிறப்பாக இருக்குது. இன்னொரு ஜாபை பார்த்துக்கிட்டு கிடைக்கும்போது அழகாக விட்டுட்டு சேரணும். ஜாபை விட்டுட்டு போய் தேடக்கூடாது, கிடைச்சதுக்கப்புறம் தான் விடணும். புரியுதுங்களா? அது நல்லா பார்த்துக்குங்க. ஜாதக அமைப்படி யாருக்கு 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ நடக்கிறதோ அவங்க உறுதியாக ட்ரை பண்ணுங்கள், உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதில் மாற்றமே கிடையாது. இது ஒரு அமைப்பு நண்பர்களே. இதெல்லாம் உங்களுக்கு நன்மை. அதே போல் இந்த மாதம் சொந்த மண்ணில் பூர்வீகத்தில் வேலை தொழில் வியாபாரம் செய்பவர்களை காட்டிலும் சொந்த மண்ணை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுன்னு பிறமொழி பிற கலாச்சாரம் நிறைந்த இடங்களில் வேலை தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய பின்னடைவு இல்லாமல் ஒருபடி முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும், என்ன தசாபுக்தி போனாலும். சரிங்களா? பூர்வீகத்தில் இருந்தால் தான் பெருசாக ஏற்றம் இல்லை. ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் உத்தியோக ஜீவன அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். சரிங்களா? அது நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் பாசிட்டிவ் நண்பர்களே. எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸை கொண்டு வரும். சரிங்களா? அதனால் கூடுமான வரையிலும் உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஜாதகப்படி 6 12ஆம் இடம் அல்லது 8 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும். அதனை அடுத்ததான் பொருளாதாரத்துலேயும் இந்த தசை தொந்தரவு பண்ணும். அவசரப்பட்டு எங்கேயாவது கொண்டு போய் தொழிலில் முதலீடு போடுறது, இந்த ஷேரில் போடுறது, இந்த 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் தராங்கன்னு ஆசை வார்த்தை காட்டி அப்படி போயிட்டு ஏமாறுறது, இல்லை பணம் சும்மா தான் வீட்டில் இருந்திருக்கும், அதுக்கு அவருக்கு கொடுத்தா மாதம் 5 ரூபா வட்டி வாங்கலாமே 100க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து அவர் ஊரை விட்டு ஓடுறது, இல்லை அவர் தராமல் இழுக்க, இப்படி போய் சிக்கிக்கிடுவீங்க. அதனால் நண்பர்களே, பேராசைப்பட்டு எங்கேயும் போயிட்டு எதுலேயும் முதலீடு போடாதீங்க. பண விஷயங்களில் கவனமாக இருங்க. ஒன்று உங்கள் பணம் போய் லாக் ஆயிரும், இல்லை நீங்கள் பணத்தை வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தலைகுனிய வேண்டியது மாதிரி இருக்கும். அப்போ பண நெருக்கடிகள் ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக 8ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு உறுதியாக அந்த பண நெருக்கடியோ அல்லது பணத்தால் பிரச்சனையோ ஏற்படும். பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? அது கவனமாக இருக்கணும். சரிங்களா? பார்த்துருந்துங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு எந்த அமைப்புகளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமைப்புகள் உடல்நிலை ஒரு பக்கம், பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே போல் குடும்ப சூழல்கள்லையும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படும், பார்த்துருந்துக்கிடுங்க. அதே போல் தொழில் அமைப்புகள் உத்தியோக அமைப்புகளில் கடுமையான அழுத்தம் காணப்படும் நண்பர்களே. தேவையில்லாமல் உயர் அதிகாரிகளோடு அல்லது உடன் வேலை செய்பவர்களோடுன்னு தேவையில்லாத கொஞ்சம் அரசியல் புரசல் சண்டை சச்சரவுகள், அதனால் கொஞ்சம் தொழில் உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு போக்கு காணப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதனால் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாயிட்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. தசாபுக்திக்கு வாங்க. 6 8 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா உறுதியாக நச்சரிப்பு இருந்து தான் தீரும். தொழில் செய்கின்ற இடங்களையும் உத்தியோகம் செய்கின்ற இடங்களையும். அதே போல் தொழில் அளவுக்கு அதிக முதலீடுகள் வேண்டாம், ஆகச்சிறந்த அமைதி காப்பது இந்த மாதம் சிறப்பு. இந்த தசாபுக்தி நடக்குதுன்னா, நடக்கலைன்னா பெரிதாக பயப்பட வேண்டாம், எப்பவும் போல் நீங்கள் நகரலாம். இந்த தசாபுக்தி 6 8 சம்மந்தப்பட்டு நடக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
இதில் பார்த்துக்கிடுங்க. பரிகாரம் அப்படிங்கிறது இப்போ எங்கெல்லாம் அடி வாங்குவேன்னு சொன்னீங்களோ அங்கெல்லாம் பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காதிருங்க. உடல்நிலையில் உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பரிகாரம்ங்க. அது ஓரளவுக்கு வீரியத்தை குறைக்கும். அதை தாண்டி இறைவன் பிள்ளையார் பெருமானினுடைய வழிபாடு, ஆணை முகத்தவன் 5 கரத்தவன் அவனை வழிபாடு செய்வதன் மூலமாக இம்மாதம் தொந்தரவுகளிலிருந்து சற்றே விலகி இருக்கலாம். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.